வணக்கம். நீங்க கேட்டிருந்த ஜனவரி 26, 2026 தேதியிட்ட பிராதஹ் முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன் தலைப்பிலான ஒரு ஆன்மீக உரைய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். வணக்கம். ஆமா, இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான மூலம். இந்த மூலத்தோட மையக்கருவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது 5000 வருஷங்களா மெதுவா கீழே இறங்குன ஒரு ஆன்மீக பயணத்தை ம், ஒரே ஒரு நொடியில எப்படி மேலே ஏறி முடிக்க முடியும்? ம். இது கேக்குறதுக்கே ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கு. ஆமா, இத சாத்தியமாக்குற யோக பலம் என்கிற ஒரு லிஃப்ட் பத்தி தான் இந்த உரை பேசுது. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நிச்சயமா. சரி, இந்த உரை ஆரம்பிக்கும் போதே பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்லுது. நாம பாக்குற பல பக்தி முறைகளை இந்த மூலமே குருட்டு நம்பிக்கை இல்லனா பிளைண்ட் ஃபெய்த்னு கொஞ்சம் கடுமையா சொல்லுது. ஆமா, இது ஒரு முக்கியமான தொடக்கம். இங்க குருட்டு நம்பிக்கைங்கிறது பக்திய அவமதிக்கிற வார்த்தை இல்ல. ம், ஓ, மாறாக ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற முழுமையான புரிதல் இல்லாத ஒரு நிலையத்தான் இது குறிக்குது. இந்த உரையில சொல்ற மாதிரி மக்கள் காசி பத்ரிநாத்னு புண்ணியாத்திரை போறாங்க. ஆமா போறாங்க. ஆனா அங்க இருக்கிற தெய்வத்தோட உண்மையான வரலாறு என்ன, அவங்க எப்போ வாழ்ந்தாங்க, என்ன செய்தாங்கன்னு கேட்டா பலருக்கும் தெரியாது. ஓ, அப்போ செயல் இருக்கு, ஆனா அந்த செயலுக்கான காரணம் முழுசா தெரியல. ஒரு பழக்கமா பரம்பரையா செய்யற ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு அருமையான உதாரணமே கொடுக்குது இந்த உரை. ஒருத்தர் லக்ஷ்மியோட படத்தை வச்சு ரொம்ப பயபக்தியா பூஜை செய்யறாருன்னு வச்சுக்குவோம். ம், சரி. அவர்கிட்ட போய் லக்ஷ்மி இந்த உலகத்தை எவ்வளோ காலம் ஆட்சி செய்தாங்கன்னு கேட்டா பதில் தெரியாது. உடனே கடவுள் எங்கும் இருக்கிறார், அவர் சர்வவியாபின்னு ஒரு பொதுவான பதில சொல்லிடுவாங்க. ஆ, புரியுது. இந்த புரிதல் இல்லாத செயலத்தான் மூலம் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுது. இதுக்கு நேர்மாறா ஞானம்ங்கிறது தந்தை நேரடியாக வந்து கற்பிக்கிற ஒரு படிப்பு. ஏன், எதற்கு, எப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சு ஒரு செயலை செய்யறது. சரி, இந்த ஞானத்தை கொடுக்க தந்தை வரார்னு சொல்றீங்க. இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. யார் இந்த தந்தை? அவர் எதுக்காக வரணும்? இந்த மூலத்தோட கருத்துப்படி இந்த உலக நாடகம் அதோட கடைசி கட்டத்துக்கு வரும்போது, அதாவது உலகம் ரொம்ப பழையதாகி தூய்மையற்றதாக, அதாவது பதித் ஆக மாறும்போது, அப்போ தந்தை வரார். அந்த காலகட்டத்தை சங்கம யுகம்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, சங்கம யுகம்னா அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம். சங்கம யுகம்னா ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் தொடங்குறதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன இடைப்பட்ட காலம். ராத்திரி முழுசா முடிஞ்சு பகல் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த அதிகாலை நேரம் மாதிரி. ஓ, ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி. கரெக்ட். அந்த நேரத்துல தான் மக்கள் துக்கம் தாங்காம தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள், அதாவது பதித் பாவன் வான்னு கூப்பிடுறாங்க. அந்த அழைப்புக்கு பதிலா தான் அவர் வர்றார். மக்கள் கூப்பிடுறதால வர்றாரு. சரி, அவர் என்னதான் கற்பிக்கிறார்? அவர் கற்பிக்கிற முதல் மற்றும் முக்கியமான பாடம், நீங்கள் இந்த உடல் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா, ஒரு ஒளிப்புள்ளி என்பதுதான். தும் ஆத்மா பிந்திகோன்னு இந்த உரை சொல்லுது. அப்புறம் அந்த தந்தையை நினைப்பதன் மூலமா ஆத்மா மேல இருக்கிற பாவங்கள் எல்லாம் நீங்கி அது மீண்டும் சதோ பிரதானமாக, அதாவது அதோட 100% தூய்மையான நிலைக்கு திரும்பும்னு சொல்றார். ஒரு நிமிஷம், சதோ பிரதானம்ங்கிற வார்த்தை கொஞ்சம் கனமா இருக்கே, அதோட அர்த்தம் என்ன? வெறும் தூய்மையா? நல்ல கேள்வி. இது வெறும் தூய்மைங்கிற வார்த்தையில அடங்காது. ஒரு பொருள் அதோட மூலத்தன்மையில எந்த கலப்படமும் இல்லாம முழுமையான சக்தியோட இருக்கிற நிலை. உதாரணத்துக்கு பிறவிகள் எடுக்க எடுக்க குறைஞ்சிடுது. ஓ, புரியுது. மீண்டும் அந்த 100% மூல நிலைக்கு கொண்டு வர்றதுதான் சதோ பிரதானம். இது மனதால நினைவால செய்யற ஒரு ஆன்மீக யாத்திரை. அருமையான விளக்கம். இந்த உரையில மதங்களின் வளர்ச்சிய ஒரு மரத்தோட ஒப்பிடுறாங்களே, அந்த உருவகம் என்ன சொல்ல வருது? ஆமா, அது ஒரு முக்கியமான கருத்து. தேவதைகளின் தர்மம் தான் அந்த மரத்தோட அஸ்திவாரம்னு இந்த மூலம் சொல்லுது. அதுதான் மூல மதம். சரி. காலப்போக்குல அதிலிருந்து தான் மற்ற மதங்கள் புதிய கிளைகளா உருவாகுது. தந்தை சங்கம யுகத்துல வந்து அந்த பழைய பலவீனமான மரத்தை விட்டுட்டு புதிய மரத்துக்கான அஸ்திவாரத்தை மீண்டும் உருவாக்குறார். அதாவது மூல தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்றார். உரையின் மையப்புள்ளின்னு சொல்லலாமா? நிச்சயமா, இதுதான் இந்த உரையின் உச்சகட்டமான கருத்து. இத யோக பலத்தின் லிஃப்ட்னு சொல்றாங்க. இந்த 5000 வருட கால சக்கரத்துல நம்ம மொத்தம் 84 பிறவிகள் எடுக்கிறோம்னு இந்த மூலம் சொல்லுது. 84 பிறவிகளா? ஆமா, முதல் யுகமான சத்திய யுகத்துல நாம 100% தூய்மையான பாரஸ் புத்தி கொண்ட ஆத்மாக்களா இருக்கோம். வாரஸ் புத்தினா? பாரஸ் புத்தினா பாரஸ்கல் மாதிரி,
இரும்பு தொட்டா தங்கமாக்குற சக்தி வாய்ந்த புத்தி. ஆனா ஒவ்வொரு பிறவியா கீழே இறங்கி கடைசி யுகமான கலியுகத்துக்கு வரும்போது நாம பத்தர் புத்தி கொண்டவங்களா ஆயிடுறோம். அதாவது கல் புத்தி. ஆமா, கல் புத்தி, இடையும் புரிஞ்சுக்க முடியாத ஆன்மீக சக்தி இல்லாத நிலை. இந்த முழு சரிவு பயணத்துக்கும் 5000 வருடங்கள் ஆகுது. ஓ, இதுதான் ஏணியில இறங்குறது. 84 படிகள், 5000 வருஷம். ஆனா இங்க தான் என்னோட பெரிய கேள்வி வருது. இவ்வளவு மெதுவா நடந்த சரிவ எப்படி ஒரே ஒரு நொடியில சரி செய்ய முடியும்? இது இயற்பியல் விதிகளுக்கே எதிரா இருக்கே. இது இயற்பியலை கடந்த விஷயம். இங்கதான் அந்த லிஃப்ட் வருது. 5000 வருஷமா படிக்கட்டுல இறங்கி வந்த உங்களுக்கு தந்தை ஒரு லிஃப்ட் கொடுக்கறார். அன்ன லிஃப்ட். அந்த லிஃப்ட் தான் அவரை நினைவு செய்வது. அந்த ஒரு நொடி சக்தி வாய்ந்த நினைவு இந்த கடைசி பிறவியில 84 பிறவிகள் செஞ்ச பாவ கணக்குகளை அழிச்சு உங்களை மீண்டும் சதோப்பிரதான நிலைக்கு, அதாவது அந்த 100% தூய்மையான நிலைக்கு தூக்கிடுது. இதுதான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. சக்தி வாய்ந்த தொடர்பின் மூலமா உடனடியா அழிக்க முடியுங்கிறீங்க. ஆமா, மலையில ஏறி போறதுக்கு பதிலா ஹெலிகாப்டர்ல சிகரத்துக்கு போற மாதிரி. இதுதான் இதோட மைய கருத்தா? மிக சரியான ஒப்பீடு. இந்த உரை ஒரு ஜின்னிடன் ஏணியில் ஏறி இறங்கச் சொன்ன ஒரு கதையையும் குறிப்பிடுது. அதுபோல மனித ஆத்மாக்களும் இந்த பிறவி சக்கரத்துல ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது தந்தை மேலே ஏறுவதற்கான லிஃப்ட கொடுக்கறார். ஆமா, அந்த லிஃப்ட்ல ஏறணுமா வேண்டாமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த லிஃப்ட்ல ஏறி மேல போறதோட நோக்கம் தனிப்பட்ட முக்தி மட்டும்தானா, இல்ல இதை விட பெரிய இலக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா உலகை வென்றவர், அதாவது ஜகஜீத் ஆவது பத்தியும் இந்த உரை பேசுது. நல்ல கேள்வி. இது தனிப்பட்ட முக்தியை தாண்டியது. இந்த மூலத்தின்படி உலகின் அதிபதியாவதுதான் உண்மையான இலக்கு. அப்படி ஜகஜீத் ஆகணும்னா முதல்ல உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய எதிரிய ஜெயிக்கணும்னு தந்தை சொல்றார். அந்த எதிரி யார்? அதுதான் காமம் என்ற தீமை. காமத்தை வென்றால் உலகை வெல்லலாம். அதாவது காம்கோ ஜீத்தோ தோ ஜகஜீத் பனேங்கே என்பதுதான் தாரக மந்திரம். ஓ, கடந்த 63 பிறவிகளா இந்த தீமையோட கட்டுப்பாட்டுல இருந்தோம். ஆனா அந்த ஒரு கடைசி பிறவியில புனிதமா, அதாவது பவித்திரமா வாழணும்னு இந்த உரை வலியுறுத்துது. இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியுதே. ஆமா, சவால் தான். ஆனா உலகமே பரிசா கிடைக்கும்போது இந்த சவாலை ஏத்துக்குதானே வேணும். இந்த ஆன்மீக பயணத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் தொடர்பு இருக்கா? இந்த உரையில மவுண்ட் அபுல இருக்கிற தில்வாரா கோயில் பத்தி ஒரு குறிப்பு வருது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆழமான தொடர்பு இருக்கு. தில்வாரா கோயில் வரும் ஒரு சுற்றுலாத்தலம் இல்ல, அது ஒரு யாத்கார். யாட்கார்னா? நினைவு சின்னம். ஆமா, நினைவு சின்னம்னு இந்த உரை சொல்லுது. யார் பிரம்மா, யார் சரஸ்வதியோ அவங்க இந்த சங்கம யுகத்துல தவம் இருந்து எப்படி லக்ஷ்மி நாராயணனா ஆனாங்கங்கிறதோட முழுமையான நினைவு சின்னம் தான் அந்த கோயில். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. நினைவு சின்னம்னா இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தோட ஞாபகார்த்தம் தானே? பொதுவா அப்படித்தான். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கருத்து முன்வைக்கப்படுது. தந்தை எல்லாருக்கும் நற்கதி, அதாவது சத்கதி கொடுக்கிற இடம் அபுமலை. அதனால அதுதான் முக்கியமான புண்ணிய தலம். நீங்க இப்போ சைத்தன்யத்துல, அதாவது உயிருள்ள வடிவத்துல செஞ்சிட்டு இருக்கிற இந்த தவம், இந்த மாற்றம் தான் பிற்காலத்துல பக்தி மார்க்கத்துல ஜட, அதாவது உயிரற்ற கல்லுல கோயிலா உருவாக்கப்படுது. அட, அப்போ இப்போ உயிருடன் நடக்கும் ஒரு நிகழ்வின் நினைவு சின்னம் தான் அந்த கோயில். நாம ஒரு எதிர்கால நினைவு சின்னத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது. இது ஒரு சுழற்சி மாதிரி இருக்கே. ஆமா, நீங்க சொர்க்கத்தை ஸ்தாபன செஞ்ச பிறகு பக்தி மார்க்கம் தொடங்கும். அப்போ இப்போ நடந்த நிகழ்வுகளோடு நினைவு சின்னங்களா இந்த கோயில்களெல்லாம் மீண்டும் கட்டப்படும். இப்போ நடக்கிறது நிஜமான நிகழ்வு, பின்னர் கட்டப்பட்டது அதன் நினைவு. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இவ்வளவு ஆழமான கருத்துக்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இந்த உரையின் 2 முக்கிய சாராம்சங்களா எதைச் சொல்லலாம்? முதல் சாராம்சம் சுய முன்னேற்றம் பற்றியது. உலகின் அதிபதியாகணும்னா காமம் என்ற மிகப்பெரிய தீமையை வென்று முழுமையா தூய்மையாகணும். இது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு பயிற்சி. இரண்டாவது சேவை பற்றியது. உங்களுக்கு தந்தை கிடைச்சி இந்த ஞானம் கிடைச்ச மாதிரி இன்னும் கண்கள் திறக்காம இருக்கிற மற்ற ஆத்மாக்களுக்கும் தந்தையோட உண்மையான அறிமுகத்தை கொடுத்து அவங்களையும் இந்த லிஃப்ட்ல ஏத்திவிட முயற்சி செய்யணும். தனக்கு கிடைச்சது தனக்குள்ளேயே வச்சுக்காம மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். சரியா சொன்னீங்க. இந்த உரையில ஒரு வரதானமும் ஒரு வாசகமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுது? வரதானம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. துக்கம் நிறைந்த உலகம், கம் கி துனியா உங்கள் முன் இருந்தாலும் நீங்கள் துக்கமற்ற ராஜ்யத்தின் பேகம்பூர் கி பாத்ஷாஹி அனுபவத்தை உணருங்கள்னு. ஆஹா,
அதாவது உங்களுக்கு வெளியில என்ன நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு பேரானந்த நிலைய உருவாக்கிக்க முடியும்னு சொல்லுது. ஆமா, வாசகம் உறுதியின் சக்தி, திருடத்தாக்கி சக்தி எப்போதும் உங்களுடன் இருந்தால் வெற்றி உங்கள் கழுத்தில் மாலையாக விழும். மன உறுதியோட இருந்தா வெற்றி நிச்சயம்னு சொல்லுது. இறுதியா இந்த உரையாடல முடிக்கும்போது நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கருத்தை இந்த மூலம் முன்வைக்குது. ஆமா, அது என்னன்னா இந்த அவ்யக்த் மாஸ்ல எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு ஜீவன் முக்தி நிலைய அனுபவியுங்கள்னு சொல்லுது. யுக்தராகவும் இருக்கணும்னு அறிவுறுத்துது. யோகயுக்தர், யுக்தி யுக்தர், இந்த வார்த்தைகள் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? யோகயுக்தர்னா யோகத்தோட, அதாவது அந்த உயர்ந்த சக்தியோட தொடர்பில் இருக்கிறவர். யுக்தி யுக்தர்னா சரியான யுக்திய, அதாவது தந்திரத்தை அல்லது வழியை பயன்படுத்துகிறவர். ஓ, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அந்த ஒரு நொடி நினைவுங்கிற யோகம் வாழ்க்கையோட புயல்களை சந்திக்கிற வலிமையை யோகம் மட்டும் தருதா, இல்ல அந்த புயல்களை தாண்டி போறதுக்கான வழியையும் யுக்தி தருதா? இது வெறும் மன அமைதியா, இல்லாத ஒரு செயல் திட்டமா? இது பற்றி நீங்க ஆழமா சிந்திக்கலாம்.